இந்த அமைப்பு இருந்தா, உங்க திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இந்த அமைப்பு இல்லாம இருந்தா, உங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அது என்ன அமைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் லக்னம், லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். பொதுவா பார்க்கறது லக்னத்துக்கு 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில வந்து லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கும், லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவா திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்த குறிக்கிறனால எல்லாரும் எடுக்கிறது லக்னத்துக்கு 7ஆம் பாவம் சுத்தமா இருந்தா போதும், நல்லா இருந்தா போதும் தான் எதிர்ப்பாங்க. ஆனா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கும், லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவம்னா ஜாதகருடைய கொடுப்பினை. அவருக்கு வாழ்க்கை இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறது அவர் ஜாதக ரீதியா இருக்கிறது. ஆனா லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவங்கிறது எப்படி இருக்கோ, அந்த விஷயத்தை ஜாதகர் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சார் வேறுபடுத்தி பார்க்கறது அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு இயல்பாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவம் கெட்டுப் போச்சுன்னா, அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்தாலும் அந்த விஷயங்கள திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஜாதகரால் சந்தோஷமாக முழுவதும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் லக்னாதிபதிக்கு 7ஆம் பாவம்னு சொல்றது. இப்போ ஒரு ஜாதகத்தில 7ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ இருக்கார் அப்படின்னா, இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம். காரணம் என்ன அப்படின்னா, 6 அப்படிங்கிறது திருமணத்தை முறிக்கக்கூடிய விஷயம். 8 அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்க அவமானத்த குறிக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தில 7ஆம் அதிபதி 6ல இருந்தா, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நடக்கும். எப்ப நடக்கும்? அந்த 6ஆம் இடத்து தசாபுத்தியோ அல்லது 7ஆம் இடத்து தசாபுத்தியோ நடக்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். இதில தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டா, அந்த 7ஆம் அதிபதியை சுப கிரகங்கள் குரு பார்த்துச்சுன்னா, இதில நன்மைகள் விளைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே, பொதுவான விஷயத்த தான் சொல்ல முடியும். ஏன்னா, இந்த உலகத்தில எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு. அந்த ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு தான் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும். எனவே, பொதுவான தகவல் என்பது என்ன? லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலோ, 8ஆம் இடத்திலோ அல்லது 6, 8 அதிபதிகளுடன் சேர்ந்தோ ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று அதோடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, ஜாதகருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக யாருக்குமே 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி இவர்கள் மூவரும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி சேர்ந்திருந்தாலும் அந்த காலகட்டம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? ஒருத்தருக்கு ஜாதகத்திலே இந்த மாதிரி 6, 7, 8 தொடர்பு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு திருமணமான தேதியெல்லாம் கணக்கு. அந்த திருமண தேதிகளும் ஒரு பிரச்சனைக்குரியா இருந்து விட்டா, நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கை கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாம, சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ஸ்திரலக்கணக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, உபய லக்கணங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு டாட் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் சரலக்கணங்கள் நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க இல்லையா? ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணோ பார்க்கும் பொழுது, அவங்களுக்கு பாதகஸ்தானங்கள் ராசி லக்னமாக வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக ஜென்ரலாக பார்க்குறது 7ஆம் அதிபதி 6, 8 தொடர்பு ஏற்பட்டு தசாபுத்தி நடக்கும் பொழுது, வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். இதை எந்த அளவுக்கு அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அல்லது அதை ஒதுக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். எனவே யாராக இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதி 6, 8 தொடர்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிக நல்ல அமைப்பு. திருமண வாழ்க்கை எல்லோருக்கும் சிறப்பாக அமைவதில்லை. சிறப்பாக அமைந்தாலும் அதை பாதிக்காமல் தப்பிச் செல்றவங்க நிறைய பேர். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும், அதை அவங்களால அனுபவிக்க முடியாது.
சில பேர்த்துக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும், ஆனால் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். எனவே பொதுவாக இந்த தகவலை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறது, அதை தீர்மானம் பண்ணுறது, ஜஸ்டிஃபை பண்ணுறது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தாலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி, அதை சேஃபாக கொண்டு போகிறது எப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் உள்ள வழிபாடுகள் வழிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயமாக ஜெயித்து விடலாம். நன்றி நேயர்களே. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.